அனைவருக்கும் வணக்கம். ஓம் குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம். இன்று நாம் தரிசிக்க இருப்பது கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் திருக்கோயிலை பற்றித்தான். இத்திருத்தலம் கும்பகோணத்தில் பெரிய கடை தெருவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கும் திருமலை திருப்பதிக்கும் அடுத்து புகழும் பெருமையும் கொண்டது இத்தலமாகும். கும்பகோணத்தில் உள்ள வைணவ கோவில்களில் மிக பழமை வாய்ந்தது இத்தலமாகும். இத்தல பெருமாள் தாயார் கோமலவல்லியை மணக்க வில்லேந்தி வந்ததால் சாரங்கபாணி என்ற பெயரோடு ஆறாவமுதன் என்ற சிறப்பு பெயரும் கொண்டவராவார். ஆழ்வார்கள் தம் பிரபந்தங்களில் குழந்தை கிடந்தான் என்றும் அழகாக அழைக்கின்றனர். இக்கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கோவிலின் முன் மண்டபத்து தெற்கு சுவரில் காணப்படும் கல்வெட்டில்தான் இவ்வூரின் பெயர் கும்பகோணம் என முதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் தூண்கள், மண்டபங்கள், ராஜகோபுரங்கள் என கலைநயமிக்க சிற்பங்களால் நிறைந்துள்ளது. ராஜகோபுரம் 11 கலசங்கள் மற்றும் 11 நிலைகளுடன் வானுயர்ந்து காணப்படுகிறது. இந்த 11 நிலைகளிலும் சிற்பங்கள் அழகழகாய் கொட்டி கிடக்கின்றன. 150 அடி உயரமுள்ள இக்கோபுரம் ஸ்ரீரங்கம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரங்களுக்கு அடுத்து 3வது கோபுரமாகும். இது தவிர 5 கோபுரங்கள் இக்கோவிலில் உள்ளன. ஒரு சமயம் பிருகுமுனிவர் வைகுண்டம் வருகிறார். அப்போது அவர் மகாவிஷ்ணுவை சோதிப்பதற்காக அவரது மார்பில் எட்டி உதைத்து விடுகிறார். ஆனால் மகாவிஷ்ணுவோ அவர் மேல் கோபம் கொள்ளவில்லை. இதனை கண்ட மகாலட்சுமி கோபம் கொண்டு, உங்கள் மார்பில் நான் உறையும் போது எப்படி இதை தடுக்காமல் விட்டீர்கள் என கேட்டு அவரை பிரிந்து பூலோகம் வந்து விடுகிறார். அங்குள்ள ஹேம புஷ்கரணியில் 1008 தாமரை இதழ்களில் அழகிய குழந்தையாக அவதரிக்கின்றார். அப்போது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த ஹேம மகரிஷி அக்குழந்தையை எடுத்து கோமலவல்லி என பெயரிட்டு வளர்த்து வருகிறார். சிறிது காலம் கழித்து கோமலவல்லிக்கு திருமண வயது வந்தது. அப்போது அவர் திருமாலின் மீது விருப்பம் கொண்டு அவரை திருமணம் செய்ய வேண்டி தவம் செய்கின்றார். திருமாலும் தாயாரின் தவத்திற்கு மகிழ்ந்து வைகுண்டத்திலிருந்து ரதத்தில் வந்து கோமலவல்லி தாயாரை மணந்து கொள்கிறார். மகாலட்சுமியின் அவதார தலமாக இருப்பதாலும் தான் இருந்த இடத்திற்கே திருமாலை வரவழைத்து மனம் புரிந்த மகிமையாலும் இத்தலம் மிகவும் சிறப்பு பெறுகிறது. திருமால் தேரில் வந்ததால் கருவறையானது தேரின் அமைப்பிலேயே உள்ளது. இந்த தேரில் குதிரை, யானை, தேர் சக்கரங்கள் அனைத்தும் அழகழகாய் கல்லினால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தலத்தில் இருக்கும் திருமால் தலையை தனது வலது கையில் வைத்தவாறு சயன திருக்கோலத்தில் கோமலவல்லி மற்றும் மகாலட்சுமி தாயாருடன் அருள்பாலிக்கிறார். நாபியில் பிரம்மா, தலைப்பகுதியில் சூரியன் மற்றும் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டுள்ளன. உற்சவர் 4 திருக்கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை, சாரங்கம் என்னும் வில், வாள் என 5 ஆயுதங்களுடனும் வலது கை அபயம் அளிக்கும் முத்திரையுடனும் வேறு எந்த தலங்களிலும் காண கிடைக்காத அற்புத அழகுடன் காட்சி தருகிறார். இக்கோவிலில் உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என 2 வாயில்கள் உள்ளன. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் திறந்திருக்கும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் திறக்கப்படும். இந்த 2 வாயில்கள் வழியாக சென்றாலே பரமபதம் கிட்டும் என்பது இங்குள்ள ஐதீகம். இங்கு முதலில் தாயாரை தரிசித்த பிறகே திருமாலை தரிசிக்குமாறு கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் உள்ள கோமலவல்லி தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து புடவை சாத்தி வழிபட்டால் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்பதும் இத்தல பெருமாளையும்
தாயாரையும் ஒரு சேர வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பதும், மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பெருமாள் சன்னதியில் உள்ள சந்தான கிருஷ்ணரை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும். ஆனால் இங்கு சொர்க்கவாசல் கிடையாது. ஏனென்றால் இங்குள்ள பெருமாள் நேரே வைகுண்டத்திலிருந்து வந்ததால் இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்று சொர்க்கவாசல் இங்கு கிடையாது. தாயாரை மனம் புரிவதற்காக வந்த பெருமாள் அவரிடம் சிறிது விளையாடலாம் என எண்ணி பூமிக்கு கீழே சென்று ஒளிந்து கொண்டாராம். பெருமாளை காணாத தாயார் கலக்கம் கொள்ள பின்னர் அவர் முன் தோன்றி மனம் புரிந்து கொண்டாராம். திருமால் ஒளிந்து கொண்ட இடம் பாதாள ஸ்ரீனிவாச சன்னதி என்ற பெயரில் இங்குள்ளது. திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை 11 ஆழ்வார்களும், திருப்பதி வெங்கடாஜலபதியை 10 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். அதற்கடுத்ததாக 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் என்ற சிறப்பு இத்தல சாரங்கபாணி பெருமாளுக்கு உண்டு. மேலும் இத்தலத்தில் சித்திரை திருவிழா, தை உற்சவம், வைகாசி வசந்த உற்சவம், மாசி மக தெப்பம், வைகுண்ட ஏகாதசி ஆகியவை முக்கிய திருவிழாக்கள் ஆகும். இங்குள்ள தேர் தமிழகத்திலேயே மிகப்பெரிய 3வது தேராகும். இத்தேரின் எடை 500 டன் ஆகும். மேலும் இங்கு அட்சய திருதியை அன்று கருட விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். அப்போது சாரங்கபாணி பெருமாள் உட்பட கும்பகோணத்தில் உள்ள 12 உற்சவ பெருமாள் சுவாமிகளும் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார்கள். இதை பார்க்க அப்பப்பா காண கண்கோடி வேண்டும். நாமும் சாரங்கபாணி பெருமாள் கோமலவல்லி தாயாரை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.